சரி ஓகே. ஏய் எதுக்கு அழுதுக்குற? ஒண்ணும் இல்ல. ஏய் இரு அப்படிதானா? அப்புறம் வேற என்ன இருக்கு? இரு என்னோட போன்ல போட்டோ எடுக்கலாம். வா. மா அண்ணனுங்க வந்துட போறாங்க. அவனுங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு பண்ணுமா, இப்ப வரமாட்டானுங்க. அந்த பக்கமா போலாம். நல்ல வேலை. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. வா இன்னொன்னு எடுக்கலாம். அங்க பாரு. இதுவும் சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? பேரண்டி என்ன நடக்குதுங்க? இல்ல இதுக்கு கோவில சுத்தி காட்டிட்டு. ஆமா மச்சி. ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்து வீட்டுக்கு கதை விடுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கோயிலை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஞாபகார்த்தமா போட்டோ எடுக்கலாம் வேணும். ஆமா நீங்களா எங்க போறீங்க? யார் கண்ணிலையும் படாம என் பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பாக்குறேன்ப்பா. ஓ போங்க போங்க, கொஞ்ச நேரம் இல்ல ரொம்ப நேரம் கூட பேசுங்க. யாரும் வராம எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். பாத்தியா என் தங்கம். அப்படா உங்க பேரண்ட் ஆஸ்தரங்க கதை தான் தெரியும்ல? ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே. அம்மாடி கதிரு அவன் தொடங்கின அந்த தொழில ஓஹோன்னு வரணும்னு இன்னைக்கு கூட நான் சாமி கிட்ட வேண்டிட்டேன்டா. வேண்டதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. வேற என்ன பண்ணணும்? உங்களுக்கு காய் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்க பேரண்ட் ஆஸ்தரம் புக் பண்ணணும். சரி சரி. ஓஹோ அப்பதான் உங்களுக்கு நான் ஃப்ரீ. வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்.